இதோ உதவி. தூண்டப்பட்ட தானியங்கி பதில்களை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் பயன்படுத்துவது? வாழ்க்கை பெரும்பாலும் வழக்கமானது. மிகவும் அசாதாரணமான, உற்சாகமான மற்றும் மாறுபட்ட வாழ்க்கைகள் கூட இன்னும் வழக்கமான அடிப்படை கூறுகளை தக்கவைத்துக் கொள்கின்றன. நம்மில் பெரும்பாலோரின் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான அனுபவங்கள், நிகழ்வுகள் மற்றும் நிலைமைகள் அடிக்கடி வழக்கமான தன்மையுடன் மீண்டும் நிகழ்கின்றன. மீண்டும் மீண்டும் வரும் சூழ்நிலைகள். உளவியலாளர்கள் மற்றும் வெற்றி ஆலோசகர்கள் ஒவ்வொரு நபரும் மீண்டும் மீண்டும் வரும் சூழ்நிலைகளால் தூண்டப்படும் தானியங்கி பதில்களை உருவாக்கி பயன்படுத்தினால் மிகவும் பயனுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். இதனால் வழக்கத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தூண்டப்பட்ட தானியங்கி பதில்களின் விரும்பத்தக்க தன்மை பற்றிய நீண்ட மற்றும் சிக்கலான உளவியல் மற்றும் நடத்தை விளக்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக, இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை வழக்கமான எடுத்துக்காட்டுகள் மூலம் எளிதாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக, நீங்கள் விமர்சிக்கப்படும்போது நீங்கள் நினைக்கிறீர்கள், அநியாயமாக அதிகரித்த மோசமான உணர்வுகளுடன் ஒரு வாதத்தை தூண்டும் சூடான மறுப்புடன் பதிலளிப்பதற்கு பதிலாக, நீங்கள் நிரூபிக்கப்பட்ட பயனுள்ள, தயாராக இருக்கும் பதிலை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் விமர்சிக்கப்படும் போதெல்லாம் இதே பதிலை தானாகவே பயன்படுத்த வேண்டும். எந்தவொரு விமர்சனமும் அதை தன்னிச்சையாகவும் தானாகவும் தூண்டுகிறது, அதை அமைக்கிறது என்பதால் இது தூண்டப்பட்ட தானியங்கி பதில் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா விமர்சனங்களுக்கும் உங்கள் சொந்த தூண்டப்பட்ட தானியங்கி பதிலை நீங்கள் உருவாக்கலாம், ஆனால் பின்வரும் பதில் பல உளவியல் காரணங்களுக்காக மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் மிகவும் பயனுள்ளதாக கருதும் ஒன்றை உருவாக்கும் வரை அதை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. உதாரணம், நீங்கள் விமர்சிக்கப்படும் போது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சகிப்புத்தன்மையுடனும் பதிலளிக்கிறீர்கள். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை நான் புரிந்துகொள்கிறேன். நீங்கள் ஏன் அப்படி உணர்கிறீர்கள் என்பதை நான் புரிந்துகொள்கிறேன். முக்கியமானது, மேலும் சொல்லாதீர்கள். அங்கேயே நிறுத்துங்கள். மறுப்பைத் தொடங்காதீர்கள். வாதிடாதீர்கள். விமர்சனத்தை மேலும் விவாதிக்காதீர்கள். இறுதியான தோற்றத்தை கொடுங்கள். நீங்கள் விமர்சனத்தை ஒப்புக்கொண்டு, விமர்சிப்பவர் எப்படி உணர்கிறார் என்பதை மட்டுமல்ல, அவர் ஏன் அப்படி உணர்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் என்று வெளிப்படையாக கூறிவிட்டீர்கள். உங்களிடமிருந்து மேலும் பதில் தேவையில்லை. நீங்கள் எதையும் வழங்கக்கூடாது. உங்கள் விமர்சகரை உயர்வாகவும் வறண்டதாகவும் உரையாடலில் சிக்கித் தவிக்க விட்டுவிட்டீர்கள். உங்கள் விமர்சகர் சரி என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அல்லது அவர் தவறு என்று பயனற்ற முறையில் வாதிடவில்லை. விமர்சனத்துடன் உடன்படாமல் நீங்கள் சகிப்புத்தன்மையுடனும் அனுதாபத்துடனும் இருந்திருக்கிறீர்கள். அந்த நபர் உங்களை விமர்சித்த எப்படி மற்றும் ஏன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டதாக மட்டுமே கூறினீர்கள். மேலும் நீங்கள் அதை இறுதிவரை செய்தீர்கள். உங்களைப் பொறுத்தவரை அது விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறீர்கள். காலம் முடிந்தால் முற்றிலும் மாறுபட்ட உரையாடல் தலைப்பை தொடரவும். இது சாத்தியமில்லை என்றால் அமைதியாக இருங்கள். உங்கள் விமர்சகர் விமர்சனத்தை தொடர்ந்தால் உங்கள் அதே பதிலை மீண்டும் சொல்லுங்கள். விமர்சனத்தை பற்றி மேலும் விவாதிக்க வேண்டாம். இப்போது இங்கே நிறுத்திவிட்டு இந்த அத்தியாயத்தை இந்த கட்டம் வரை கவனமாக மதிப்பாய்வு செய்யவும். தூண்டப்பட்ட தானியங்கி பதில் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் காண்பீர்கள். 1. இந்த எடுத்துக்காட்டில் விமர்சனத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் முன்கூட்டியே தயாராகிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் ஒரு தயாரிக்கப்பட்ட தானியங்கி பதிலை தயார் செய்து கொள்வீர்கள். இது ஏற்கனவே உளவியல் ரீதியாக பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2. இந்த பதிலை நீங்கள் பயன்படுத்துவது எப்போதும் அதே வகையான சூழ்நிலையால் தூண்டப்படுகிறது, உடனடி விளைவுக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த எடுத்துக்காட்டில் உங்களைப் பற்றிய விமர்சனம் மற்றொருவரால். 3. உங்கள் பதிலை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்த பிறகு
உங்கள் பதில் இந்த விஷயத்தில் உங்கள் இறுதி அறிக்கை என்பதை உங்கள் அணுகுமுறையால் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். மற்றவர் தொடர்ந்தால், அந்த விஷயத்தைப் பற்றி விவாதிப்பதில் உங்கள் அறிக்கை எவ்வளவு தூரம் செல்லப் போகிறது என்பதை மற்றவர் புரிந்து கொண்டிருக்கக்கூடாது என்ற அணுகுமுறையுடன் உங்கள் பதிலை மீண்டும் செய்யவும். இப்போது இதே போன்ற ஒரு உதாரணத்தை கருத்தில் கொள்வோம். ஒரு வாதம் சூடுபிடிப்பதற்கு முன்பு அதை நிறுத்துங்கள். நீங்களே ஒரு வாதத்தை தொடங்காமல் இருக்க உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது என்று கருதப்படுகிறது. எனவே மற்றொரு நபர் உங்களுடன் ஒரு வாதத்தை தொடங்கும்போது, அது உங்களிடமிருந்து பின்வரும் நல்ல குணமுள்ள, சகிப்புத்தன்மையுள்ள தானியங்கி பதிலை தூண்ட வேண்டும். உங்கள் கருத்துக்கு எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உங்களுக்கு நிச்சயமாக உள்ளது. நீங்கள் சரியாக இருக்கலாம். அதோடு நிறுத்துங்கள். நீங்கள் முன்பு உங்கள் கருத்தை கூறியிருந்தீர்கள். மற்றவர் உடன்படவில்லை, வாதிடத் தொடங்கினார். நீங்கள் தூண்டப்பட்ட தானியங்கி பதிலுடன் வாதத்தை நிறுத்தியது. இது வெளிப்படையான சலுகைகள் எப்படியும் இருந்தது என்று கூறி, ஒன்று, மற்றவருக்கு நிச்சயமாக உங்கள் கருத்துக்கு நீங்கள் எவ்வளவு உரிமை வைத்திருந்தீர்களோ அதே அளவு உரிமை இருந்தது. வாதத்தின் எந்த உள்ளடக்கத்தையும் நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொள்ளவும். மற்றவரின் கருத்துக்கான உரிமையை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். 2. உங்கள் கருத்துக்கு உங்களுக்கும் அதே உரிமை உள்ளது என்பதை நீங்கள் சமமாக தெளிவுபடுத்தினீர்கள். இது ஒரு நியாயமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று. 3. நீங்களும் மற்றவர் சொல்வது சரி என்று ஒப்புக்கொண்டீர்கள். அது சாத்தியமானது, நியாயமானது அல்லது வாதிடத் தகுதியானது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அது சாத்தியம் என்பதை மட்டுமே. 4. உங்கள் அறிக்கை அந்த நியாயமான மற்றும் வெளிப்படையான சமரசம் களை செய்த பிறகு, நீங்கள் ஒரு வாதத்தில் ஈடுபட முன்மொழியவில்லை என்பதை தெளிவுபடுத்தும் இறுதித்தன்மையை கொண்டிருந்தது. காலம். இப்போது தூண்டப்பட்ட தானியங்கி பதிலை திறம்பட பயன்படுத்துவதில் பரந்த அளவிலான சாத்தியக்கூறுகளை நிரூபிக்க, மிகவும் மாறுபட்ட சூழ்நிலைகளில் அதன் பயன்பாட்டின் பல எடுத்துக்காட்டுகள் இங்கே. உதாரணமாக, எப்போதும் தொலைபேசியில் பேசுவதற்கு முன்பு. 1. தூண்டுதல் என்பது நீங்கள் தொலைபேசியை எடுப்பதாகும், அழைப்புக்கு பதிலளிக்க அல்லது ஒன்றை உருவாக்க. 2. இந்த தூண்டுதலுக்கான உங்கள் தானியங்கி பதில் என்னவென்றால், நான் நன்றியுணர்வு, நல்லெண்ணம் மற்றும் நல்வாழ்த்துக்களை வெளிப்படுத்துவேன் என்பதை நீங்களே நினைவூட்டுவதாகும். இது முந்தைய அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட 3-G நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை, எனவே நான் அதை இங்கே மீண்டும் சொல்ல மாட்டேன். நீங்கள் முன்கூட்டியே கற்றுக்கொண்ட மற்றும் உளவியல் ரீதியாக பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் தானியங்கி பதிலை தூண்ட எந்த பொருள் அல்லது சூழ்நிலையையும் பயன்படுத்தலாம் என்பதே இதன் பொருள். நினைவில் கொள்ளுங்கள், அதே பொருள் அல்லது சூழ்நிலை எப்போதும் ஒரே மாதிரியான தானியங்கி பதிலை தூண்ட வேண்டும். இறுதியாக, அதிகப்படியான துக்கத்தின் தொடர்ச்சியான அல்லது அடிக்கடி ஏற்படும் இதய துடிப்பை தணிக்க இந்த முறையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கருத்தில் கொள்வோம். நீங்கள் நேசிக்கும் ஒருவரை இழப்பதன் தனிப்பட்ட சோகத்தை குறைப்பதற்காக இது அல்ல, யாராலும் அதைச் செய்ய முடியாது. இங்கே கூறப்பட்டுள்ளபடி, அதிகப்படியான துக்கத்தின் தொடர்ச்சியான அல்லது அடிக்கடி ஏற்படும் இதய துடிப்பை தணிப்பதற்கான ஒரு முறையாகும். அதிகப்படியான துக்கத்திற்கு பல உளவியலுணர்ச்சி காரணங்கள் உள்ளன, ஆனால் பலர் அதிகப்படியான துக்கத்தை அவர்கள் அடிக்கடி பார்க்கும் அல்லது நினைவுபடுத்தும் பல்வேறு தூண்டுதல்களுக்கு ஒரு தானியங்கி பதிலாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை குறிப்பிடுவதைத் தவிர அவற்றை இங்கே விவாதிக்க மாட்டோம். ஒரு புகைப்படம் அல்லது பிரிந்த அன்பானவரை நினைவூட்டும் சில பொருளை பார்ப்பதற்கான பிரதிபலிப்பாக தனிப்பட்ட சோகத்தை மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மீண்டும் வாழும் துரதிர்ஷ்டவசமான மக்கள் அதே நினைவூட்டல் பொருட்களை தூண்டுதல்களாக பின்வரும் அன்பான ஆசீர்வாதங்களுக்கு பயன்படுத்தலாம். பிரிந்த அன்புக்குரியவருடன் தொடர்புடைய காட்சிகள் மற்றும் உணர்ச்சிகளின் விளைவாக ஏற்படும் அதிகப்படியான துக்கம். நான் உன்னை நேசிக்கிறேன்,
என்ற தீவிர சிந்தனையுடன் கூடிய ஆசீர்வாதத்தால் அன்பாகவும் பயபக்தியுடனும் மறுசீரமைக்கப்படலாம். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். அதிகப்படியான துக்கம் இல்லை, மனவேதனை இல்லை, சோகமான நினைவுகளை நினைவுபடுத்துவதில்லை. குணப்படுத்தும் அன்பை மாற்றவும். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். காதல் எப்போதும் போல இதய வேதனையை மாற்றும் வரை மனதளவில் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். பின்னர் உங்கள் எண்ணங்களை வேறு ஏதாவது ஒன்றில் செலுத்துங்கள். ஒரு புகைப்படம் அல்லது வேறு பொருள் பிரிந்த அன்பானவரின் நினைவுகளை தூண்டும் போதெல்லாம் உங்கள் பதில் துக்கமாக இல்லாமல் அன்பாக இருக்கட்டும். மேலும் உங்கள் தூண்டப்பட்ட பதிலை அனைத்தையும் உள்ளடக்கிய 3 வார்த்தைகளுக்குள் கட்டுப்படுத்துங்கள். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். உங்கள் துக்கத்தை புதுப்பிக்கும் வேறு வார்த்தை சிந்தனையை பயன்படுத்த வேண்டாம். எடுத்துக்காட்டாக, நான் உன்னை இழக்கிறேன். எனக்கு உன்னை வேண்டும். நீ இல்லாமல் இருப்பதை என்னால் தாங்க முடியாது. இத்தகைய இதயத்தை உடைக்கும் வார்த்தை சிந்தனைகள் தேவையில்லாமல் சுய தண்டனைக்குரியவை. வார்த்தை சிந்தனை: நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். அனைத்து வலிமிகுந்த நினைவுகளையும் உன்னையும் மாற்றுகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். துக்கம் நினைவுபடுத்துதல். காதல் முழுமையாக எடுத்துக்கொள்ளட்டும். அன்பு மட்டுமே போதுமான மற்றும் குணப்படுத்தும் பதில்.